ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோட 28வது பிறந்த நாள். ஸோ அதனால் நம்ம பெரிய கோயில், அதாவது திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது எங்கள் ஊர் தான். ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் வீக்லி ஒன்ஸாவது போவோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் திருவண்ணாமலையே மாறிடுச்சு. ஹெவி க்ரௌட் ஆனதால் போயே பல வருஷம் ஆகுது. பட் பர்த்டேக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அன்றைக்கி அவ்வளோ கூட்டமும் இல்லை. ஸோ அதனால் போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருந்தோம். என்னதான் போன கோயிலாக இருந்தாலுமே பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக மன நிம்மதியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னை விட என் பசங்க அதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. முன்னெல்லாம் கோயிலில் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதால எப்பயுமே மோரும் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போகிறப்ப பாலுன்னு அழுகுறப்ப நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் சடனாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக காய்ச்சின பாலுமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் குடுப்பாட்டியும் கூட்டிகிட்டு வரலாம். எல்லாருமே கிரிவலம் டைமில் தான் அண்ணாமலையார் கோயிலுக்கு நம்ம மலை சுற்றிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு போகலான்னு வருவோம். அந்த டைம் வரப்போ ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரமாவது குறைஞ்சது நம்ம வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நார்மல் டேஸில், ஒர்க்கிங் டேஸில் வரப்போ கொஞ்சம் ஈஸியாகவே சாமி கும்பிட்டுட்டு வரலாம். கொஞ்சம் கஷ்டமும் இருக்காது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் தீபத்தப்பை மட்டும்தான் கரும்பு தொட்டில் கட்டி சுற்றணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் தெரியாதவங்க அந்த லாங் வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன். அதில் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள்.
ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டலில் அண்ணன் சர்ப்ரைஸாக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்லாம் வெட்டிட்டு அங்கே எல்லாருக்குமே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.